இல்லாதவன் தான் கோடீஸ்வரன், கடனே இல்லாதவன் லட்சாதிபதி. நல்ல உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் விதியில முடிச்சாரு, நான் விதியில ஆரம்பிக்க போறேன். அது நம்ம விதி இன்னைக்கு. ஆமாய்யா, அருமை சகோதரர் ரொம்ப அழகா பேசினாரு. நான் குறை சொல்றதுக்கெல்லாம் வரல. ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் ஒரு வித்தியாசம்தான். அது சட்ட நூலியா, அது ஒரு சட்ட புத்தகம் மாதிரி, நீதி நூல். அதை குறை சொல்லவில்லை. அது காப்பியம். சிலப்பதிகாரம் இது காப்பியம், இது இலக்கணம் மாதிரி சட்டம். கம்பன் மிகச் சிறப்பாக கதாபாத்திரங்கள் மூலமாக, கற்பனை மூலமாக, காட்சிகள் மூலமாக எதை அதிகமாக கையாண்டிருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே சிலப்பதிகாரத்தை கையாண்டிருக்கிறார், சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவருடைய மிக முக்கியமான 3 கரு எதுங்கிறது நமக்கு தெரியும். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்குற்றாகும் சிலப்பதிகாரம் அப்படியா. அதே மாதிரி உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊர்த்து வந்து ஊட்டும். இந்த 3 ஐயா கம்பராமாயணம். இந்த 3 தான். இது 3 தான் கம்பராமாயணமா? ஆமா ஐயா, நான் பயந்து போனேன் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு கம்பராமாயணம். இல்ல, இந்த 3 தான் கம்பராமாயணம். ஐயா நடுவில் சொல்லுங்க, எனக்கு வேற பயமா இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல, இப்படி சொல்லிருங்களேன். இந்த 3 வரியை அப்படியே சொல்லாம, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில். இதுதான் அவர் சொன்னது. ஆமா. அப்ப இது அப்படியே வச்சுதான் ராமாயணம் படைச்சிருக்காரு. அதுல சந்தேகமே கிடையாது ஐயா. அவர் விதியில முடிச்சார்ல ஐயா. ஒண்ணும் இல்ல, கம்பராமாயணத்துல நரையில ஆரம்பிக்குது பிரச்சனை, அப்படிதானா? தலையில உள்ள அந்த முடியில உள்ள ஒரு நரையில ஆரம்பிச்சது திரை முழுக்க ஊழுதான். அப்படியே தான் வரும். ஒண்ணும் இல்ல, கோசல நினைக்கிறாங்க நம்ம பிள்ளை இப்போ முடிச்சு விட்டுட்டு நம்மளை பாப்பான். அவன் எப்படி வர்றான் பாருங்க, அந்த அழகை பார்த்து நம்ம ஆராதிக்கணும், சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோசலை நினைக்கிறாங்க. எப்படி வர்றான்? தனியாளா வர்றான். ராமை விதிக்க வேலையை பாருங்க, தனியாளா வர்றான். ஒண்ணு, கோசலை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, மகன் முடிசூட்டப்படுறான் அப்படிங்கிறது ஒரு வகையில சந்தோஷம் தான். ஆனா வீட்டுக்காரருக்கு ரிட்டர்ன் ஆக போறதுங்கிற சங்கடம் இருக்கு. தசரத சக்கரவர்த்தி ரிட்டர்ன் ஆக போறாரு, அவருக்கு ரிட்டர்ன் பண்ணி இவருக்கு அப்பாயின்மெண்ட். அப்ப என்ன பிரச்சனை வருது இதுல பாருங்க, அந்த மகனுக்கு முடிசூட்டுவதை விடவும் கணவன் துறவரம் போறா அப்படிங்கிறது, பதவி இல்லாமல் போறா அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தத்திற்குரிய அந்த அளவுக்கு கற்பு நெறி உள்ளவள் கோசலை. இனி தன்னுடைய கணவனுடைய மற்ற 2 மனைவிகளையும் அப்படி நேசித்தவள், அன்பாக நேசித்தவள். 4 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசித்தவள். ஏன்? உலகையே தன் வயிற்றுக்குள் அடக்கி கொண்ட அந்த இறைவனையே தன் வயிற்றுள் அடக்கியவள் கோசலை. அருமை. அதனாலதான் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல. கோசலையின் வயிற்றிலே உதித்தவனேன்னு தான் அர்த்தம். அது அதான் வாலி கூட சொல்லுவார்ல தன்னுடைய கவிதையில, சர்ப்பத்தில் படுத்தவன் கோசலையின் கர்ப்பத்தில் படுத்தான் அப்படிம்பார். அருமை. அப்படிப்பட்ட கோசலை தன்னுடைய வாழ்க்கையில அதாவது எல்லாம் அனுபவிச்சு கடைசியில காலப்போக்கில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா, இது அத்தனையும் விதிதான், இவை அத்தனையும் விதிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பரதன் தீ குளிக்க போறான். எங்க நெருப்புல விழ போறான். ராம வரல, காலதாமதம் ஆயிற்று. இப்ப நீங்க சொல்றது கடைசியில. ஆமா, கடைசியில வர்றேன். 19 வந்துட்டாரு. கடைசியில இருந்து நான் முதல்ல வந்துடுறேன் ஐயா. அவர் முதல்ல இருந்து கடைசியில வந்தார் இல்லையா? இதுதான் நம்ம விதின்னு இன்னைக்கு நினைச்சுக்கோ. அப்ப பாருங்க, நெருப்புல குதிக்கிறதுக்காக ரெடி ஆயிடுறேன். அண்ணன் சொன்ன நேரத்துல வரல, ராமனை வரல. உடனே கோசலை என்ன பண்றா பாருங்க. என்னப்பா பண்ற? அதாவது உங்க அப்பா 2 வரம் கொடுத்தார்ல, அதுவும் ஊழாம், விதியா. அவர் இறந்தது விதி, உங்க அண்ணன் காட்டுக்கு போனது விதி, இதெல்லாம் முன்னமைத்த விதி. இப்போ உங்க அண்ணன் வர்றதுக்கு காலதாமதம் ஆகுது இல்ல, அதுவும் விதி. நீ ஏண்டா அந்த காரியத்தை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு, மண் இழைத்ததும் மைந்தன் இழைத்ததும் முன் இழைத்த விதியின் முயற்சியால், என்ன அழகு பாருங்க, முன்னமைத்த விதியின் முயற்சியால் பின் இழைத்ததும் என்னில் அப்பெற்றியால் என் இழைத்தன என் மகனே, நீ ஏண்டா அந்த காரியத்தை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிக்கு ஒரு முடிவு கட்டுறா பாருங்க. இப்ப கூட நம்ம சாதாரணமா சொல்லுவோம், விதி வழியே மதி பயணம் செய்யும். அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லி, அதாவது மனசை ஒரு ஆறுதல் படுத்துறது என்னது, எல்லா இடத்திலையும் கம்பராமாயணத்தில் நடுவர்கள் எல்லா இடத்திலையும் வருங்க. ஒண்ணு இல்லையா, விதிக்கு நாயகனே ராமன் தானே.
விதிக்கு நாயகனே ராமன் தானே, அந்த இறைவன் தானே, அவரையே அந்த விதி ஆண்டு கொண்டது பாருங்க. அவர் சொன்ன மாதிரி மாயமானா உண்மையானமானா நீ கண்டுபிடிக்க முடியலையே, அத்தனையும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவை அத்தனையும் இயக்கியது விதி என்று சொல்வதை கம்பன் மிக உறுதியாக நம்பி இருக்கிறான் கடைசி வரைக்கும். இன்னொன்று முக்கியமான அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று. அதாவது நடுவர் அவர்களே, ஒரு அரசன் தப்பு பண்ணிட்டான்னா சந்தேகமே இல்லாமல் அவனுக்கு யமனே அந்த அரசு தான், அவன் செய்யக்கூடிய செயல் தான். ஆமா, அவனுடைய அந்த அதாவது ஒரு மண்ணை எப்படி இருக்கணும், நோய்க்கு மருந்தாக இருக்கணும், பசிக்கு உணவாக இருக்கணும், தாகத்துக்கு தண்ணியா இருக்கணும், கொடுக்கக்கூடியதுல பிள்ளை மாதிரி கொடுக்கணும், தவம் மாதிரி இருக்கணும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு உடலுக்கு உயிர் எத்தகைய முக்கியமோ அத்தளவு இருக்கணும். அப்படிதான் அதான் நெல்லும் உயிரண்டே நீரும் உயிரண்டே மன்னன் உயிரே மலர்தலை உலகம் புறநானூறு சொல்லுது. அதாவது நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, அப்படிதானா? இதெல்லாம் இருக்கு. ஏன் வசிஷ்டர் சொல்றார் பரதன்ட்ட, எப்பா நாட்டுல அரசன் இல்லாம இருக்கக்கூடாதப்பா, அரசன் இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நல்ல அரசன் இல்லாம ஒரு நாடு இருக்குதுன்னா அது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா சூரியன் இல்லாத பகல் மாதிரி, சந்திரன் இல்லாத இரவு மாதிரி, உயிர் இல்லாத உடல் மாதிரி. என்ன சொல்றார் பாருங்க, வள்வொரு வைரவாள் அரசியல் வையகம், நள்வொரு கதிரில்லா பகலும் நாளோடும், தெள்ளொரு மதியில்லா இரவும் தேர்தரின், உள்ளுரை உயிரில்லா உடலும் ஒக்குமே. இப்படி இருக்கணும் ஒரு மன்னன். ஆனால் ஒரு மன்னன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான் ராவணன். தனக்கு சம்பந்தமே இல்லாத சீதா பிராட்டியை கவர்ணும் அப்படின்னு நினைச்சா பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு தப்பு. பிறர்தாரும் புல்லினருக்கு எல்லா நலமும் போகும் அவை சொல்றார். ஒரு மனுஷன் எவ்வளவு வேண்டாலும் என்ன காரியம் வேண்டாலும் செய்யலாம், ஆனால் இன்னொருவனுடைய மனைவியை தவறாக நினைத்தாலும் அவன் செய்த தான தர்மங்கள் அத்தனையும் கெட்டு போயிருமா. பிறர் தாரம் புல்லினருக்கு எல்லா நலமும் போகும். இந்த இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ 100% யாருக்கு பொருத்தமா இருக்கும் தெரியுமா? ராவணனுக்கு பொருந்தும். இதை யார் சொல்றா அப்படின்னா அவன் கூட பிறந்த தம்பி சொல்றான், கும்பகர்ணன் சொல்றான். ஏன்னா எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க கேட்கல, மகனே சொல்லி பார்த்தான், மனைவி சொல்லி பார்த்தாங்க கேட்கல, வீரன் சொல்லி பார்த்தான் கேட்கல, கும்பகர்ணன் சொல்லி பார்த்தான் கேட்கல. இப்போ போர் ஆயிடுச்சு, போர் வந்துட்டோம், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உனக்கு இருந்த புகழெல்லாம் அழிஞ்சு போகுதோ, எப்படி வருத்தப்படுறான் பாருங்க. இன்னொன்னு பாருங்க, ராவணன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறுனால அவன் மட்டுமல்ல அந்த ஒரு இனமே அழிந்து போகிறதுக்கு அவனுடைய மோசமான எண்ணம் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அழகா சொல்றார் பாருங்க கம்பன். அடே அப்பா, அதாவது நடுவர் அவர்களே, ஆனதோ வெஞ்சமம் அலகில் கற்புடை சானகி துயர் இன்னும் தவிர்ந்தது இல்லையோ. அம்மாவை நீ சிறையில கொண்டு போட்டால அந்த கஷ்டம் உனக்கு என்ன போகலையா? வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. அடையப்பா, உனக்கு அழிவு வந்துட்டா, உனக்கு இருக்கக்கூடிய பேரும் புகழ் எல்லாம் கெட்டு போயிடுச்சா? காரணம் என்ன? இன்னொருவனுடைய மனைவியை நீ தவறாக நினைத்த காரணத்தினால் உனக்கு இது வந்திருக்கு. அப்படி இதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா? மகன் செத்துருக்கான், இந்திரசித்து போர்களத்துல கொலை உண்டு கிடக்கிறான், மரணமாகி இருக்கிறான். அந்த நேரத்துல யார் போறா? மண்டோதரி போய் கதறாங்க. மண்டோதரி மகனை நினைச்சு நாளைக்கு கணவனுக்கு இதே நிலைமை தானே, அவ கணவன் கூட சொல்லல, இலங்கை வேந்தனுக்கும் இந்த நிலைமை தானே வரப்போகுது. அது எப்படியா அப்படின்னா நடுவர் அவர்களே, இப்போ பஞ்சு பொதி இருக்கு இல்லையா, பஞ்சு பொதி, இதுல ஒரு நெருப்பை கொண்டு போட்டோம் அப்படின்னா அது எப்படி பொசுங்கும்? பஞ்சு காணாதுல்ல, மொத்தமா எரிஞ்சு போயிடும்ல. இதே மாதிரி மனிதர்களால் அரக்கர் படைகள் மொத்தமா அழிய போகுதா? இத மீள முடியாத இதிலிருந்து, அதாவது சீதா பிராட்டி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத மண்டோதரி சொல்றா பாருங்க. நல்லவையாக நினைப்பவர்களுக்கு சீதா பிராட்டியார் அமுதம் போன்றவள், தப்பா நினைச்சாச்சுன்னா நஞ்சு, அதே அமுதம் நஞ்சாக மாறுகிறது. அதான் சொல்றா, நெருப்பு எரி உற்றது என்ன? நெருப்பு எரி உற்றது என்ன? அரக்கர்தம் படைகள் எல்லாம், அரக்கர்தம் படைகள் எல்லாம் போச்சு எரிஞ்சு போறது. எப்படி? பஞ்சு பொதியில நெருப்பு பட்டாச்சுன்னா எந்த அளவுக்கு பொசுங்கி போகுமோ, அதனால நான் எப்படி பயப்படுறேன்? அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால், பாருங்க, நஞ்சினால் நான் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோ அப்படின்னு சொல்லி பதறா, சங்கடப்படுறா. என் பிள்ளைக்கு இப்படி வந்ததுக்காக நிலைமை தானே நாளைக்கு இலங்கை வேந்தன், கணவன் கூட சொல்லல, இலங்கை வேந்தனுக்கும் இதே நிலைமை தானே அப்படிங்கிற பாருங்க. இதே மாதிரி வாலிக்கும் பொருந்தும். வாலிகிட்ட சொல்லி பாக்குறாங்க, கேட்கல, கேட்டிருந்தாண்டா சண்டை இல்ல,
ஆனா வாலி நியாயப்படுத்துறான். ஏன்னா எம்பெருமான் ராமபெருமான் அவரை மறைந்திருந்து தாக்குறாரு. அப்படிதானா? மறைந்திருந்து தாக்குன உடனே, என்ன ராமா இப்படி ஒரு காரியம் செய்யலாமா? நீ எப்படிப்பட்டவன்? உனக்கு பண்பு அழிஞ்சு போச்சா? உனக்கு வீரம் அழிஞ்சு போச்சா? உனக்கு எனக்கு ஏதாவது பகை உண்டாப்பா? கிடையாதே. அதே மாதிரி ஏன் உடம்பு இந்த பூமியில இருக்கிறது அது என்னப்பா பாரம் கூட இல்லையப்பா. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீ பூமிக்கு பாரமா இருக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. நான் அப்படி கூட இல்லையப்பா, இதா உன்னுடைய வீரம் அப்படின்னு சொல்லி ராமன்ட்ட வருத்தப்படுறான். வீரம் அன்று, விதி அன்று, இது முறையும் இல்லப்பா. மெய்மையின் பாரம் அன்று, நின் மண்ணிற்கு என் உடல் பாரமும் அன்று, பாரம் பகை அன்று, பண்பு அழிந்து ஈரம் இன்றி இது என் செய்தவாறு அறோ அப்படிங்கிறான். நீ இப்படி செய்யலாமா? இதாரம், இதா நீதி, இதா விதி, இதா விதி, இதா தர்மம் அப்படின்னு ராமன்ட்ட சொன்ன உடனே ராமன் அழகா சொல்றாரு பாருங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இருக்கணும்டா. மன்னன் தாங்க படிச்சு கொடுக்கணும் மக்களுக்கு. மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மன்னன் படிச்சு கொடுக்கணும். மன்னன் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்தா தான் அது நீதி. ராமன் சொல்றாரு, அதாவது நீ சொன்னாலப்பா ஈரம் இருக்கான்னு கேட்டால, எது உண்மையான அன்பு தெரியுமா? எது உண்மையான கல்வி தெரியுமா? எது உண்மையான மேன்மை தெரியுமா? எது வீரம் தெரியுமா? இன்னொருவனுடைய மனைவியை எப்படி மேன்மையாக பெருமையாக நினைக்கிறாயோ அதுதான்டா உண்மையான வீரம், அதுதான் உண்மையான ஈரம். ஈரமாவதும் இப்பிறப்பு ஆவதும் வீரமாவதும், என்ன அழகா சொல்ற பாருங்க. ஈரமாவதும் இப்பிறப்பு ஆவதும் வீரமாவதும் கல்வியின் மெய்நெறி வாரமாவதும் மற்றொருவன் புணர்தாரம் ஆவதை தாங்கும் தருக்கோ. அப்பா நடுவர் அவர்களே, இதை சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? முழுக்க முழுக்க நீங்க பாருங்க, ராமாயண காப்பியத்துல, கம்பராமாயண காப்பியத்துல அதிகமா வர்ற, அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உரைசால் பத்தினியை உயர்ந்த எத்துவரும் அதுதான். அம்மை கண்ணகிக்கு சிலை இருக்கிறது மாதிரி இன்னைக்கு எங்க போனாலும் சீதைக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, கோயில் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவோர் என்கக்கூடிய அதே சிலப்பதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்றும் கம்பராமாயணம் முழுக்க அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி சிலம்பின் நெறிய என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா. உண்டு. நல்லா இருக்கு. கண்ணகியினுடைய அந்த பத்தினி தன்மை எப்படிப்பட்டதாக சீதைக்கு ஏற்று காட்டுறாங்கிறது நல்லா இருந்தது. அழகாக சொன்னார். அவர் எடுத்துக்காட்டுற போதெல்லாம் நமக்கு என்ன ஒரு பெருமையாக இருந்ததுன்னா, அவர் கூடவே ஓட வேண்டியிருந்தது. இங்கே போகிறார், திடீர்னு அங்கே போயிடுறார். அது என்ன அப்படின்னா, அந்த பரதன் போய் அந்த நெருப்பில் இறங்க போகிறப்ப அதிகமாக அழுது 3 பேருமே அழுதாங்க. எண்ணில் கோடி ராமர் உனக்கு இணையாக மாட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ என் மகனேங்கிறா யார்? கோசலை சொல்கிறாங்க. சொன்னவ இல்லை, கைகை இல்லை, அவள் தான் பெற்றவ. அவள் சொல்கிறா பரதனை பார்த்து, யார்? கோசலை சொல்கிறா, செய்யாத, வேண்டாம். அப்போ எத்தனை ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வருஷப்படுத்தி காட்டார். விதி எப்படி இருக்குது, அதே போல் அறம். நீங்கள் நம்ம பெரிய காப்பியத்தில் சில சமயத்தில் அடுத்து வர்ற செய்தி விட்டு போயிடும். மணிமேகலை மாதிரியான ஒரு ஆச்சரியமான காப்பியம் கிடையாதுங்க. ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த 2ஆம் பாகம் பார்க்குற மாதிரி சிலதை சரியாக பார்க்காம விட்டுருவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த விதியெல்லாம், மணிமேகலையை அரசனுடைய மகன் உதயகுமாரன் விரட்டிட்டு போய் அவளுக்கு துன்பம் செய்கிற போது அன்னைக்கு இரவு அவனுடைய கனவுல தோன்றிய மணிமேகலா தெய்வம் சொல்லுது, மன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய செங்கோல் நிலை மாறினா விண்கோள் நிலை மாறும். விண்கோள் நிலை மாறினா பருவகாலம் மாறும். பருவகாலம் மாறினா மழை பெய்யாது, மக்கள் மடிவார்கள். மக்கள் மடிந்தால் மன்னன் இல்லை. உன் மகனை கண்டிச்சு வை. வார்த்தையை பாருங்க. கோநிலை திரியின் கோள்நிலை திரியும், கோள்நிலை திரியின் மாறிவரங்கூரும், மாறிவரங்கூரின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிரெல்லாம் மண்ணாள் அரசின் இன்னுயிர் போல. அறத்தினுடைய தன்மையை சொல்கிறது நான் சாதாரணம் இல்லை. இப்போ நான் பாலித்தீவு போயிருந்தேன். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, மணிமேகலைக்கு கோயில் இருக்குங்க. அங்கே
மணிமேகலைக்கு நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலைக்கு அங்கே கோயில் இருக்குது. பௌத்த முறைப்படி உட்கார்ந்து கும்பிட்றாங்க. ஏன்னா அது பௌத்த காப்பியம், சிலப்பதிகாரம் சமண காப்பியம். அழகாக சொன்னார். அந்த கடைசி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாதுங்கிற போது அதை அழுதா பாருங்க மண்டோதரி. தலைப்பிள்ளை தலையில்லாத பிள்ளையாக போச்சுங்க. எங்கள் இந்திரஜித்தன் அவனை தலையை வெட்டி கொண்டு விட்டாங்க. அப்படியே சங்கடமான ஒரு விஷயம். அப்போ கூட என்ன சொல்கிறேன், நாளைக்கு இப்படித்தானே அவன் அங்கனக்குள்ளே இந்திரஜித்தனுக்காக கூட இல்லையா, நாளைக்கு அந்த இலங்கை வேந்தனாகிய என் வீட்டுக்காரன் இப்படித்தானே ஆக போகிறான். ஏன்னா அறத்தோடு மட்டும் விளையாடக்கூடாது. யாருக்கு தெரிய போகுது நான் செய்கிறது, சொல்லாத. அதுதான் பெரிய ஆச்சரியம். நம்முடைய மனம் அறிய ஒரு செயலை நாம் என்ன செய்யக்கூடாது, பிழையாக செய்யக்கூடாது. அழகா விதியும் அறமும் பிறன்மனை நயப்பதால் வரும் தீமையும் அதையும் அழகாக சொன்னார். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருந்தது.